ராசி அதிபதியினுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. கூட்டு தொழிலை நோக்கி போகலாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா, கூட்டு தொழில் வந்து லாபங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து மேசராசிக்காரங்க இந்த டயத்தில் செயல்படுவாங்க. தாராளமாக கூட்டு தொழில் வந்து ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா ராசி அதிபதியினுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். எதனால் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். சின்ன சின்ன கடையில் வச்சுருவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து புதிய வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குடும்பம், வாக்குஸ்தானம். இந்த இடத்துல வந்து 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், அவர் தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் அவர் தான். 7ஆம் அதிபதி அண்ட் 2ஆம் அதிபதி இவர் தான் சுக்கிர பகவான் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான